இந்த அல்லாஹு அக்பர் நமக்கு என்ன பாடத்தை சொல்லுது? பாங்கில ஒரு நாளைக்கு 50 தடவை, ஒரு நாள் முழுவதும் கணக்கிட்டால் 50 தடவை பாங்கிலே அல்லாஹு அக்பர். பதில் சொன்னோம் சொன்னா அதையும் கணக்கிட்டால் 50. பாங்கில மாத்திரம் பதில் சொல்வதற்கும் பதிலுக்கும் சேர்த்து 50 தடவை அல்லாஹு அக்பர். இனிமே இகாமத் இருக்குது, தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவும் இருக்கிறது, ஒவ்வொரு கட்டத்திலேயும் அது மனிதர்களிடத்தில் உருவாக்க வேண்டிய பண்புகள் நிறைய. இந்த அல்லாஹு அக்பர் என்ற அந்த உன்னதமான சொற்றொடர் சாதாரணமானதல்ல. தொழுகையில் மாத்திரமல்ல, பாங்கில் மாத்திரமல்ல, சாதாரணமானதல்ல. தனியாக சொல்லக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு இடத்துல தீ பிடிச்சா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதா ராய்துமுல் ஹரீக் ஃபகப்பிரு. ஒரு இடத்துல தீ பிடிச்சா அல்லாஹு அக்பர்னு சொல்லுங்க. ஃபஇன்ன தக்பீர துத்ஃபிஉஹு. தக்பீர் தீயை அணைக்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. தக்பீர் தீயை அணைக்கும். சொல்பவர்கள் சாதிக்குல் அமீன் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர்ங்கிறது மாத்திரம் நாம விளங்கிட்டா, அதனுடைய தத்துவங்களை, அதனுடைய உன்னதத்தை, அதில் இருக்கக்கூடிய மகா மேன்மையை நாம் விளங்கி விட்டோம்னு சொன்னா, ஒரு தடவை அல்லாஹு அக்பர்ங்கிறத கண்ணீர் வடிக்காம நம்மளால சொல்ல முடியாது. அவ்வளவு உன்னதமான ஒரு நிலை. அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். என்ன வார்த்தை, என்ன வார்த்தை! அல்லாஹு அக்பர்ங்கிறது பல கட்டங்களிலே நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. ஒவ்வொரு இடம் மாத்திரம் அல்ல, எல்லா இடத்திலையும். அது நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடத்தில் முதலாவது பாடம் என்னன்னு சொன்னா, அது சொல்லி தரக்கூடிய பாடங்களிலே பொதுவாக மனுஷனுக்கு நான் பெரியவன்கிற எண்ணம் இருக்கும். அந்த பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் மனுஷனுக்கு இருக்கும். கல்வியினால், செல்வத்தினால், செல்வாக்கினால், பதவிகளினால், பல்வேறு தனித்தன்மைகளால ஒரு கெத்து, ஒரு நெஞ்ச நிமித்திர தன்மை மனுஷனுக்கு இருக்கும். ஆனால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தை இருக்குதே, அந்த அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தை அதனுடைய பிரம்மாண்டம் சாதாரணமானது. நாம நம்மளை பெருசாலும் நினைச்சோன்னு வைங்க, நம்மளை உலகத்திலேயே அதிகமாக மனிதர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை 2 தானாங்க. 2 வார்த்தை தான் உலகத்தில் மனுஷர் அதிகமாக பயன்படுத்துறாங்களாம். ஐ, மை, நான் என்னுடைய, நான் என்னுடைய. ஒரு ஆள் பேசுறதுல பாருங்களேன், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாருன்னு, என்னுடைய எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. உலகத்திலே அதிகமாக மனிதர்கள் பயன்படுத்தும் வார்த்தை அதுதான். அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். நம்முடைய கல்வியினால், செல்வத்தினால், செல்வாக்கினால், பதவிகளினால், வேறு தன்மைகளினால் நாம பெரிய ஆளுன்னு நினைக்க